விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் சிவகங்கை மாவட்டம் ஈழுவாண்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி வி சேகர் ஆவார். சுற்றிலும் நீரற்று காய்ந்து கிடக்கும் வயல்வெளி பரப்பு. ஆழ்குழாய் மூலம் நீரேற்றம் செய்து அதனில் பண்ணை குட்டைகள் அமைத்து நன்னீர் மீன் வளர்த்து அதன் மூலம் பொருளாதார மேம்பாடடைய இவர் முயற்சி மேற்கொள்கிறார். அவர் நடந்து வந்த பாதையை கேட்டபோது என் பேர் வி சேகர், திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா, ஈழுவாண்டிப்பட்டி கல்லம்பட்டி போஸ்ட்டு. தான அறக்கட்டளை 4 வருஷத்துக்கு முன்னுக்க பங்குத்தொகை வந்து விவசாய பங்குத்தொகை 10,000, தான அறக்கட்டளை வந்து 40,000 போட்டு எங்களுக்கு ஒரு மீன் பண்ணை குட்டை வெட்டி கொடுத்தாங்க. அவங்க மூலியமாக எங்களை வந்து குன்னக்குடி வேளாண் அறிவியல் இதில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க பயிற்சி கொடுத்தாங்க, மீன் வளர்க்குறதுக்கு எப்படின்னு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சிப்படி நாங்கள் மீன் வளர்த்தோம். முதல்ல வந்து கட்லா, ரோகு, மிருகால் இந்த ஐட்டம் கொடுத்தாங்க. அது அடுத்து பிடிச்ச பிற்பாடு இந்த வருஷம் 8 மாதத்துக்கு முன்னுக்க இறால், கட்லா, ரோகு எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க. வேறு அந்த குன்னக்குடி அறிவியல் இதுலேருந்து சொல்கிறது என்ன, அதாவது ஒரு மீனுடைய வளர்ச்சி என்னென்னு அடிக்கடி வந்து பார்த்து அதுக்குள்ளது சொல்லுவாங்க. அதை நாங்கள் அதைப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த குஞ்சு விடுறதுக்கு முன்னுக்கே சின்னாம்பு போட சொல்லிட்டாங்க, அது போட்டோம். 2 பாக்கெட்டு சின்னாம்பு பாக்கெட்டு, இப்போ 20 கிலோ பாக்கெட்டு. செலவு ஒன்றும் பெருசாக பண்ணலை. இந்த வீட்டில் உள்ள அரிசி, இந்த கழிவு அரிசி இது எல்லாத்தையும் ஆக்கி டெய்லி ஆக்கி போட்டோம். தவிடு, பின்னாக்கு, அரிசி, இந்த குருணை சோறை ஆக்கி சோறாக போட்டு விட்றது. இப்போ வந்து இறாலும் கட்லாவும் கடைசி நேரம் இறாவும் கட்லா, ரோகு, மிருகால் எல்லாம் இருக்குது. செலவு வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வந்திருக்கா. 10 ரூபாய்க்கு கிட்ட வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50-55 ரூபாய்க்கு கிட்ட மீன் விற்றுருக்கோம். விவசாயத்தை காட்டி இது வந்து எந்த சிரமமும் இல்லை. வந்து நம்ம மீன் கொண்டாந்து விட வேண்டியது, இடையில பார்த்துக்க வேண்டியது, இதுக்குன்னு டயம் ஒதுக்கி எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு நேரம் சாப்பாடு சோறு ஆக்கியாந்து கொட்டிட்டோம்னா போதுமானது. உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.